நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்களா? Do you finish your meals without even realizing what you ate? Then this video is for you. Don't miss it. Watch it till the end. Most of us eat on autopilot. That can lead to overeating, stress eating, and poor digestion. ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பற்றி பார்க்கலாங்களா? மைண்ட்ஃபுல் ஈட்டிங் நம்ம ஒரு நன்றி உணர்வோடு அந்த சாப்பாடை சாப்பிட வைக்கும். அப்புறம் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா சாப்பிடாமல் நம்மளை பார்த்துக்கும். அதுக்கப்புறம் அதை ஒரு அப்ரிஷியேட் பண்ணி அதோடய சத்துக்கள் ஃபுல்லாக நமக்கு கிடைக்க உதவும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பாஸ் எடுத்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு உட்காந்த உடனே ஆழமாக மூச்சு இழுத்து விட்டு முதல்ல மேக் யுவர் பாடி ரெடி டு ரிசீவ் தட் எனர்ஜி. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களே நீங்கள் கேட்டுக்கோங்க, நீங்கள் உண்மையிலே ஃபிசிக்கலாக ஹங்க்ரியாக இருக்கிறீங்களா, இல்லை இது ஒரு எமோஷ்னல் ட்ரிகரா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு பசியாக இருக்கிறீங்கன்றது அது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்கேஜ் பண்ண ஆரம்பிங்க. அதாவது உங்களோட எல்லா சென்சஸையும் யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் யூஆர் சீயிங் த ஃபுட், அந்த ஃபுட்டை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அதை நுகர்ந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறோம். அதுக்கப்புறம் யூஆர் டச்சிங் த ஃபுட், எல்லா சென்சஸையும் இது பண்ணுறோம். அப்புறம் அது வார்மாக இருக்கா, கோல்டாக இருக்கா, இல்லை சாஃப்டாக இருக்கா, இல்லை க்ரன்ச்சியாக இருக்கா, இந்த மாதிரி டெக்ஸ்சர் இது எல்லாமே நம்ம உணர்ந்து நம்ம எல்லா சென்சஸையும் யூஸ் பண்ணி அதை நம்ம ஃபஸ்ட்டு என்கேஜ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா aim to chew and bite each and every part of your food that is going into your mouth. அதை ஸ்லோவாக தரோவாக நம்ம நல்லா சூ பண்ணி, என்ன சொல்கிறாங்க, பாதி செமிக்கிறது நம்ம வாய்க்குள்ளே நடந்துருது. 80% டைஜஷன் இஸ் டன் இன் த மவுத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாயில் போகிறது நம்ம நல்லா சவச்சு மென்று சாப்பிட்றோமான்றதை கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹங்கர் எந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்குது, கம்ஃபர்டபிளி ஃபுல்லாக போதும் அப்படின்னு தோணுதா, அதோடு நிறுத்திடுங்க. யூ ஷுட் நாட் ஸ்டஃப் யுவர் ஃபுட். இதை கொஞ்சம் ஓவர் ஈட்டிங்லாம் இதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். ஆமாம், நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டுக்கு நன்றி உணர்வோட நீங்கள் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் அதை தயார் பண்ணி கொடுத்த மக்கள் உங்களுக்கு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த பாடி, நம்ம உடம்பு அதை ரிசீவ் பண்ணது இல்லையா, ஸோ அந்த பாடிக்கு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி இவ்வளோ எனர்ஜிஸோட ஒரு சாப்பாடை நம்ம சாப்பிடும்போது அது நல்லதை விட நமக்கு வேறு என்னதுங்க செய்ய போகுது. இந்த கனெக்ஷன் பிட்வீன் அவர் பாடி, மைண்ட் அண்ட் சோல் இருக்கு இல்லைங்களா, அது நமக்கு ஃபுட்லேருந்து கிடைக்கிறது ஃபுல் நரிஷ்மெண்ட் நமக்கு கொடுத்து இந்த மொமெண்ட்லேயும் நம்மளை ப்ரெசண்ட்டாக வைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றப்போ தேவையில்லாமல் அந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்லாம் பண்ணுறாங்கல்ல, அதாவது இமோஷ்னல் ஈட்டிங் சொல்லுவாங்க. சில பேருக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் தோணும். ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். நம்ம நல்ல சவச்சு மென்று சாப்பிடும்போது நம்மளோட டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். நமக்கு பசி ரொம்ப நேரம் அதை தாங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி சாப்பிட்றத, இப்போ ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் நிறையா பார்த்துட்டு சாப்பிட்றாங்க. சில பேருக்கு புக்கு படிச்சுட்டு சாப்பிட்ற ஹேபிட் இருக்குது. யூ அண்ட் யர் ஃபுட் இது மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற எனர்ஜியே தனிதாங்க. ஸோ டு சம்மரைஸ், எப்படி ஒரு மைண்ட்ஃபுல்லான ஈட்டிங், ஃபுல் மனசோடு நம்ம எப்படி சாப்பிட்லான்ட்டு ஒரு சம்மரைஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, பாஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் என்கேஜிங் யுவர் சென்சஸ். ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுறீங்க, அப்புறம் எல்லா சென்சஸையும் என்கேஜ் பண்ணி சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் நல்லா என்கேஜ் பண்ணோடனே நல்லா சவச்சு மென்று சூ பண்ணுறோம். இது 3வது விஷயங்க. 4வது எந்த அளவுக்கு நமக்கு போதுமோ அதோடு நம்ம நிறுத்த பழகிக்கணும். திஸ் இஸ் noticing, and next practicing the gratitude for everything related with food. அதுக்கப்புறம் அந்த கனெக்ஷனை நம்ம உணர்றது அந்த சாப்பாட்டோட முழுமையான சக்தி நமக்கு கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் கண்டிப்பாக நம்மளோட டைஜஷனை கிரேட், ரொம்ப பெரிய லெவலில் இம்ப்ரூவ் பண்ணும். நன்றிங்க.